இன்றைய தினம் மகளிர் தினம். அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வதோடு இன்றைய தினமும் சிறப்பு அதிதியாக எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் சட்டத்தரணி அர்ஷதா அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகை தந்ததுக்கு ரொம்பவும் சந்தோஷம். சந்தோஷம். ஒரு பெண்ணை இப்படி மகளிர் தினத்துல பார்க்கறதுல எனக்கும் சந்தோஷம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதோட என்ன ஆதவன் டிவிக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. இந்த சமுதாயத்துல பெண்களுக்கு நடக்கின்ற அந்த கொடுமைகளா இருக்கட்டும், வன்முறைகளா இருக்கட்டும், இல்லாட்டினா பெண்களுக்குரிய சட்ட திட்டங்களா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது. முதலாவதாக உங்களுடைய ஒரு அறிமுகம் சொல்ல முடியும்? ஸோ நான் சொந்த இடம் மட்டக்களப்பு, இப்போ இருக்கிறது கொழும்புல. ஒரு 10 வருஷமாவது இங்கே வந்து செட்டில் ஆகி படித்தது எக்கனாமிக்ஸ் டிகிரி கொழும்பு யூனிவர்சிட்டி. அது படிச்சுட்டு இருக்கும்போதே லா காலேஜில் என்ட்ரன்ஸ் செஞ்சு கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ லோயர் ஆகி ஒரு 2 வருஷம் ஆகுது. ஒரு லோயர் தொழிலுங்கிறது ஒரு சட்டத்தரணியாக இங்கே இருக்கக்குள்ள அதுவும் மகளிர் தினத்தில் நான் நல்ல பெருமைப்படுறேன். அதாவது ஒரு சட்டத்தை காக்கிற, சட்டத்தை இயற்றுறது, அதை பாதுகாக்கிறது அப்படியான ஒரு பெரிய பொறுப்பு ஒரு நாட்டுக்கு இருக்கும்போது அந்த தொழிலை அதை தொழிலாக செய்கிறது காலம் பூரா, வாழ்க்கையின் காலம் பூரா அந்த தொழிலாக செய்கிறதுல நான் மிச்சம் சந்தோஷப்படுறேன். என்னென்னா என்ன மாதிரி ஒரு சட்டத்தரணியாக அல்லது டாக்டராக அப்படி இல்லாட்டியும் மற்ற பெண்களாலேயும் சாதிக்க முடியுங்கிற அந்த ஒரு கருத்தை சமூகத்துக்கு கொடுக்குற அந்த தொழிலில் இருக்கேன். அப்படி நிறைய பேரை எம்பவர் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல எனக்கு மிச்ச சந்தோஷம். அதால தான் இங்கேயும் இருக்கேன் இன்றைக்கு. நீங்க ஒரு சட்டத்தரணி ஆகணும், இந்த துறையை தான் நான் கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆர்வம் காட்டுறதுக்கான ரீசன் என்ன? சட்டத்தரணி அந்த எக்ஸாம் எழுதினதோ இல்லாட்டி அதுக்கு பிறகு சட்டத்தரணியா ஓட்ஸ் எடுத்ததோ ஒரு எக்ஸிடென்டல். அது ஒரு பிளான் இல்லை. ஆனால் சட்டத்தரணி ஆனது பிறகு நான் கிளம்பி யூனிவர்சிட்டியில் எனக்கு லெக்சர் அளிக்கிறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. அப்போ சட்டத்தரணியாக தான் ஆகணுமென்று ஒரு முடிவெடுத்தது என்னென்னா, ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த லோயர் ஆகி ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸுக்கு ஒரு கன்ஃபியூஷனோட போகிறேன் நான் சுப்ரீம் கோர்ட். அப்போ போயிருக்கும்போது என் சீனியர் லோயர் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு இங்கிலீஷ் நல்லா வரும், ஆனால் அந்த அப்பியரன்ஸை மார்க் பண்ணணும் பிஃபோர் சீஃப் ஜஸ்டிஸ் அவர்கிட்ட போய் சொல்லணும். த சீனியர் கவுன்சில் இஸ் ஆன் த வே, மே த மேட்டர் பி கெப்ட் டவுன். அவ்வளோதான். அதை பாடமாக்கி இருக்கேன். அப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு சீனியர் லாயர் ஒரு ஆள் இருக்காரு. அவர் டயரில் எனக்கு அவர் லாயர் ரெண்டு விளங்கிச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு எப்படி ஜட்ஜிட்ட போய் இதை சொல்லணும், இந்த லாயர் வரல, நான் சொல்கிறேன் சரியா அப்படின்னு பாருங்க. அப்போ அவர் ஓகே எனக்கு சொல்லி காட்டுங்கன்றாரு. இதை சொன்னேன், சீனியர் லாயர் வர லேட் ஆகும். அப்போ அவர் சொன்னார், ஓகே நீங்கள் சொல்கிறது ஓகே, பேர் என்ன, உங்களோட டீட்டெயில்ஸ் அப்படியெல்லாம் கேட்டார். சீனியர் யாதோ ஆகிய லொக்கா அப்படின்னு கேட்டார். அவரோட பேரை கேட்டார். ஆமாம் அப்படின்னு. நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டார். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கேன், ஆனால் எனக்கு தெரியா அப்படின்னு சொல்லி. நான் தான் ஃபார்மர் டிஐஜி மீடியா ஸ்போக்ஸ்மேன் அஜித் ரோஹன் அப்படின்றாரு. அப்போ எனக்கு அந்த கொரோனா டைம்லலாம் அவர் டிவியில் பார்த்துருப்போம். அப்போ ஐ கான்ட் பிலீவ் ஐ எம் சிட்டிங் நெக்ஸ்ட் டு ஹிம். அப்போ அந்த இதை தந்தது எனக்கு, அப்படி ஒரு வாய்ப்பை தந்தது அந்த தொழில். அப்போ அந்த மூமெண்ட் தான் நான் டிசைட் பண்ணினேன், ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் நம்ம லோயர் ஆக்கணும். என்னடா இஃப் நாட் அ லாயர் நான் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற சான்ஸோ இல்லாட்டி அவரை மீட் பண்ணுற சான்ஸோ கிடைச்சிருக்காது. ஸோ அந்த ஒரு மூமெண்ட் அப்படி அதுதானே இனி வாழ்க்கை பூரா இருக்க போகுது. நம்ம மீட் பண்ண போகிறவங்க, நமக்கு நடக்க போகிற விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி ஒரு லீகல் பேக்ரவுண்டே இல்லாமல் இருந்து வந்த ஒரு பெண்ணுக்கு அப்படி நடக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு எப்படி சொல்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஃபிடென்ட்டை தந்துச்சு. ஸோ அண்டையிலேருந்து இனி லோயராக தான் இருக்கணும். ஒரு மிச்சம் கஷ்டம் ஒரு லீகல் ப்ரொஃபஷனில் சஸ்டெயினபிளாக இருக்கிறது, படிக்கிறது. ஆனால் அந்த க்ளோக்கை போட்டுட்டு ஹால்ஃப் ஸ்டாப்பில் நடந்து வரக்க ஒரு பெருமையாக இருக்கும். எல்லோரும் நம்மளை பார்த்து அது பயமண்டி இல்லை, நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அதை தரும். அப்போ அப்படி இருக்க காலம் பூரா இப்படி ஒரு தொழிலை விரும்பிட்டு அந்த சாரி அந்த க்ளோக் எல்லாமே எனக்குள்ள ஒரு அதை போட்ட உடனே எனக்கே ஒரு பெரிய தைரியத்தை தரும். ஸோ அப்படியே வாழ்ந்து சாகிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா இல்லையா? ஸோ அதுதான் சட்டத்தரணி இருக்கணும் என்ன தூண்டினது. கண்டிப்பா ரொம்ப அழகா சொல்றீங்க. அதோட மட்டும் இல்லாம அந்த ஒரு ஆடை அணிந்து நாங்க உள்ள வரும்போது அந்த ஒரு மரியாதை பிறக்கும். அது உங்களோட கண்கள்லயே தெரிஞ்சது அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ முக்கியமான ஒரு கேள்வி, அதாவது இன்றைய தினம் இன்டர்வியூல கண்டிப்பா கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியே இதுதான், பெண்கள் பாதுகாப்பு.
கண்டிப்பா இந்த ஒரு காலகட்டத்துல இந்த நாட்டுல வந்து பெண்கள் பாதுகாப்பு சற்று குறைவடைஞ்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வீட்டிலேயோ இல்லாட்டா வேலை செய்யற நிறுவனத்திலேயோ பாதுகாப்பு அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஒரு கேள்விக்குறியா தான் வந்து இருக்குது. இந்த மாதிரியான பாதுகாப்பு இல்லாத நேரத்துல சமூகத்துல அந்த சட்டத்துல வந்து என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் வந்து இருக்குது? முதலாவது பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இல்லாட்டி பெண்களுக்கான பாதுகாப்பு அப்படி பேசக்குள்ள நாங்கள் வன்முறைகளை பற்றி பேசணும். பெண்களுக்கு ஒரு வயலேட் ஆகுது, அவங்க சாதாரண வாழ்க்கை வன்முறைக்கு உட்படுத்தப்படுதுண்டா அங்கே தான் ஒரு கொஸ்டின் வருது. ஸோ வன்முறைகள் இல்லாட்டி பாதுகாப்பு இல்லாத நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் பார்க்குறது கண்களால் பார்க்குற விஷயங்களை மட்டும்தான். ஃபிசிக்கலி நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு தெரியும். இப்போ வயலன்ஸ் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு ஆளுக்கு அடிக்கிறது, அறையிறது, வெட்டுறது அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அதையும் தாண்டி பெண்களுக்கு எதிராக நிறைய துஷ்பிரயோகங்கள் நடைமுறைகள் காணப்படுது. அது வந்து உள ரீதியான வன்முறைகளாக இருக்கலாம், இல்லாட்டி பாலியல் ரீதியான வன்முறைகளாக இருக்கலாம், இல்லாட்டி பொருளாதார ரீதியான வன்முறைகளாக கூட இருக்கலாம். அதாவது நாங்கள் பாதுகாப்பு அப்படின்னு போகும்போது நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆள் வெட்டிட்டாரு இல்லாட்டி உங்களுக்கு ஒரு காயம் வந்துட்டு அதுக்காக மட்டும் நீங்கள் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணுமா, அதை நோக்கி போகணுமாங்கிறது இல்லை. உங்களுக்கு மென்டலி நீங்கள் அப்செட் ஆகிக்கிறீங்க, ஒருத்தரோடு இருக்கிறது இல்லாட்டி ஒரு குடும்பத்தில் இருக்கிறது, ஒரு சமூகத்தில் இருக்கிறது, உங்களுக்கு மென்டலி உங்களை அப்செட் ஆக்குது, உங்களோட ரைட்ஸ், உங்களுக்கு வாழ்கிற உரிமை, வேலை செய்கிற உரிமையை கட்டுப்படுத்துது, அது உங்களை உள ரீதியாக உங்களை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்குது அப்படி என்றால் கூட, பாலியல் ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தால் கூட, இல்லாட்டி நான் உழைக்க போகிறேன், அங்கே எனக்கு சரியா இந்த தகுதிக்கேற்ற வேலை கிடைக்கிதில்லை, தகுதிக்கேற்ற வேலை கிடைச்சும் எனக்கு நிம்மதியாக வேலை செய்ய முடியாமல் இருக்கி, அது ஒரு பெண்ணாக இருந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இருந்தால் இது எல்லாமே நீங்கள் பெண்ணுங்கிற ரீதியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்முறைகள் தான். ஸோ நீங்கள் முதலாவது எனக்கு நடக்கிறது ஒரு வன்முறையா, இப்போ மென்டலி நான் அப்செட் ஆகிக்கணுண்டா அது எந்த காரணமெண்டா ஓகே, வெளியிலிருந்து ஒரு காரணி நான் பெண்ணுங்கிறதால எனக்கு அது வருதுண்டா அது கட்டாயம் நீங்கள் அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய விஷயம்ங்கிறத ஒவ்வொரு பெண்ணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதைத்தான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நடக்கிற உடலியல் வன்முறைகளையோ அல்லது அச்சுறுத்தல்களையோ தாண்டி மற்ற அஸ்பெக்டையும் நீங்கள் பார்க்கணுங்கிறது முக்கியம். அதுக்கு பிறகுதான் நாம அதுக்குரிய நடவடிக்கைகளை பற்றி பேசலாம். வீட்டிலையும் சரி இல்லாட்டினா ஒர்க் பிளேஸ்லையும் சரி நிறைய பாலியல் துஷ்பிரயோகங்களாக இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து வார்த்தை பிரயோகங்களாக இருக்கட்டும், இது மூலமாக வந்து ஒருத்தவங்களை வந்து அப்செட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதாவது குறிப்பாக பெண்களை இப்படி நாங்கள் டொமஸ்டிக் வயலன்ஸோ இல்லாட்டினா அடிக்கிறாங்க, இல்லாட்டினா வீட்டில் அடிக்கிறாங்க, அம்மாவை அடிக்கிறாங்க, தங்கச்சி அடிக்கிறாங்க, இல்லாட்டினா ஒர்க் பிளேஸில் வந்து வார்த்தைகள் மூலமாக வந்து அந்த வார்த்தைகள் பிரயோகங்கள் மூலமாக வந்து துன்புறுத்துறாங்க, அப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சட்டத்துல வந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் காணப்படுது? ஸோ மேலோட்டமாக பார்க்குற நேரம் நீங்கள் பெண்ணோ இல்லை ஆணோ எல்லாருக்குமே சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடிய உரிமை இருக்கு, வாய்ப்பு இருக்கு இலங்கையை பொறுத்த மட்டும். உதாரணமாக குற்றவியல் சட்டம், பீனல் கோட், இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு அடிச்சா இல்லாட்டி துன்புறுத்தினா உங்களை டோர்ச்சர் பண்ணா எல்லாத்துக்குமே நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து ஒரு லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணலாம். பெண்ங்கிற ரீதியில் வரக்க குறிப்பிட்ட அந்த குற்றவியல் நடைமுறை கோவிட நாங்கள் செக்ஷன்ஸ், பீனல் கோட்ற செக்ஷன்ஸை பார்க்கக்குள்ள பெண் அப்படி என்று வரக்குள்ள நான் பெண்ணாக இருக்கிறதால எனக்கு ஏதாவது வன்முறைகள் இல்லாட்டி ஏதாவது பிரச்சனைகள் வருதா, அதுக்கு எதிராக நான் ஏதாவது செய்யலாமா அப்படின்னு பார்க்கும்போது மற்ற குற்றங்களை தாண்டி எல்லாமே குற்றம், தெஃப்டாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், இல்லாட்டி கொலையாக இருக்கலாம், அதை தாண்டி பெண்ணுங்கிற ரீதியில் அதுக்குன்ற ஒரு தனி சாப்டர் இருக்கு. ரேப் எல்லாரும் நினைக்கிறேன்னுடா ஒரு பெரிய ஒரு ரேப்புங்கிற அளவுக்கு ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்தால் மட்டும்தான் நான் லீகல் ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணலாம், இல்லாட்டி எனக்கு சட்ட ஆலோசனையோ சட்ட ஒரு படிமுறையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்காங்க. ஆனால் அடிப்படையிலிருந்து எனக்கு ஒரு இந்த செக்ஷன்ஸை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விளங்கும். செக்ஷன் 345 ஆஃப் த பீனல் கோட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பற்றி சொல்லுது. அது வந்து ஒரு எக்ஷன் மட்டும் இல்லை, ஒரு ஆள் செய்யக்கூடிய விஷயங்கள் மட்டும் இல்லை, அது ஒரு வாயாலிருந்து வர வேர்பலாக கூட இருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை உங்களை செக்ஷுவலாக அபியூஸ் பண்ணுது, இவர் பாவிக்கிற அந்த வார்த்தை இப்போ வேலைத்தலங்களில் இது மிச்சம் நடக்குது, நிறைய பேர் அதை இக்னோர் பண்ணிட்டு போனாலும் இது நடந்துட்டு தான் இருக்கு. அவருக்கு வந்து ஒரு இது மாதிரியான செக்ஷுவல் அந்த டோர்ச்சர் அவங்களோட வார்த்தைகளால் வர அந்த வார்த்தை தாங்க முடியாம ஒருத்தர் வேலையை விட்டு போனா அவரை ரைட்ஸுக்கு ஏற்படுற மிகப்பெரிய களங்கம் இல்லையாது. அப்ப அப்படி இருக்கிற நேரம் அப்படி இவர் சொல்லிட்டாரு இது ஒரு பெரிய விஷயமா, நான் அதுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்கலாமாண்டா கட்டாயம் நீங்க எடுக்கலாம். இந்த வார்த்தைகள் கூட உங்களை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணலாம், செக்ஷுவலி ஹராஸ் பண்ணலாம்,
அதுக்குரிய நடவடிக்கைகள் பீனல் கோட்ல இருக்கி அவருக்கு ஒரு 5 to இல்லாட்டி 7 to 20 years வரைக்கும் அதோட எக்ஸ்டெண்டை பொறுத்து, அது ஸ்டார்ட் பண்ற இடம் இது, ஆனா அதோட எக்ஸ்டெண்டை பொறுத்து அப்படியான தண்டனைகள் பெற்றுக் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பீனல் கோட்ல. அதே மாதிரி பெண்கள் மற்றும் குழந்தைகள் அப்படி என்று வரும்போது ப்ரிவென்ஷன் ஆஃப் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் இருக்கு. அதாவது மற்ற சட்ட நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கணுமெண்டா, உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் கிளைண்ட், எஃபிடேவிட் அதெல்லாம் ஃபைல் பண்ணணும் ஒரு கேஸை பொறுத்து. ஆனால் அதோட எவிடன்ஸும் ஒரு ப்ரைமரி எவிடன்ஸ் சரி ஃபைல் பண்ணணும் கேஸ் கொடுக்கும்போது. ஆனால் பெண்களுக்கு எதிராக ஒரு வன்முறை நடக்குது, உங்களுக்கு டொமெஸ்டிக் வயலன்ஸ், வீட்டில் கணவனால் இருக்கலாம், இல்லாட்டி வேற யாராவதால் இருக்கலாம், குடும்பத்தில் இல்லாட்டி உங்களுக்கு அந்த சமூகத்தில் வரக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நீங்கள் மெஜிஸ்ட்ரேட் கோர்ட், உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற நீதவான் நீதிமன்றம், அதுக்கு போய் ஒரு எஃபிடேவிட்டை சப்மிட் பண்ணால் மட்டுமே போதும், உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர் கிடைக்கும். அது நிறைய பேருக்கு தெரியாது. மற்ற கேஸில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் ஃபைல் பண்ணணும், நிறைய காலம் காத்திருக்கணும். அப்படிப்பட்ட எந்த டிலேயுமே உங்களுக்கு இல்லாமல் உடனே போலீஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ப்ரிவென்ஷன் ஆஃப் டொமெஸ்டிக் வயலன்ஸ் ஆக்டுக்கு கீழே உங்களுக்கு இருக்கு. இது என்னண்டா பிரச்சனை, இதில் இப்படியான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, ஆனால் நம்மளோட சமூகம் அதை யூஸ் பண்ணுதா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதுதான் மெயினான ஒரு விஷயம். இப்போ கிராமப்புறங்கள்ல இருக்க பெண்களா இருக்கட்டும், இல்லாட்டினா நகரப்புறங்கள்ல இருக்க அந்த படிப்பு, இப்ப முந்தைய காலகட்டத்துலதான் படிப்பு அப்படிங்கிறது இல்லாம இருந்தது. ஸோ அப்படியான பெண்களா இருக்கட்டும், இந்த மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் இருக்கா? பொதுவாக சொல்ல போனா குறிப்பாக பெண்களுக்கு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியாது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரியான விடயங்கள் என்ன அப்படின்னு சொல்ல முடியுமா? சட்ட நடவடிக்கைகள் அப்படின்னு வரும்போது பெண்களுக்கு முதலாவது நீங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணலாம். நானுமே இன்க்ளூடிங் அதர் லாயர்ஸ் யாருமே ஒரு எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை நடந்துட்டு இல்லாட்டி எங்களோட வீட்டுல எனக்கு இல்லாம இருக்கேன்ட்டு உடனடியா நாங்க லீகல் ஆக்ஷனுக்கு போறல. அவங்களுக்கு கவுன்சிலிங் பண்ணுவோம், கன்சல்ட் பண்ணுவோம். அப்படி எல்லாம் நடந்தும் ஒரு விஷயத்தை நாங்க தடுக்க இயலா, இதுக்கு மேல இதை மீறி அதை நெகோசியேட் பண்ண இயலாங்கிற அளவுக்கு போகும்போது அதை நாங்க வெளியே இன்னொருத்தர உதவியை நாடுறது கட்டாயம். நம்ம என்ன நினைக்கமெண்டா, போலீஸுக்கு போனா இப்ப இது என் குடும்பத்தை தாண்டி அது பெய்த்திடும், என் குடும்பத்துக்கோ இல்லாட்டி என் வரையறையை தாண்டி நாம ஒரு சோசியல் ஸ்டிக்மா வச்சிருப்போம், அதை தாண்டி பெய்த்திருமுங்கிற அந்த பயத்துல நாம என்ன செய்யறோம்னா அடங்கிட்டு இருக்கேன். பட் எல்லாருக்குமே தெரியும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன். அது ஒரு ப்ரொசஸ். இலங்கையை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி சவுத் ஏசியன் நாடுகளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிலே ப்ரொசஸ் தான். டிலேண்டா அது ப்ரொசஸ் வைஸா தான் போகணும், உடனடியா கிடைக்காது மேலைத்தேய நாடுகள் மாதிரி. ஆனா கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கும். அப்ப நீங்க ஒன்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம். அதே மாதிரி பெண்களுக்கு அப்படி என்று வரும்போது விமென்ஸ் கமிட்டி, அதே மாதிரி லீகல் எய்ட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, மலக்கடையில லீகல் எய்ட் கமிஷன் இருக்கு. கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஆட்களுக்கு அவங்களுக்கு வசதி இல்லாம இருந்தா, இந்த லீகல் ஆக்ஷன் தொடர்பா எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கான அறிவு இல்லாம இருந்தா அவங்க ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க உங்களை. நீங்க வார எந்த இஷ்யூவா இருந்தாலும் ஒரு ஃப்ரீயா எந்த காசுமே இல்லாம உங்களை கைட் பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படியான இது வேற இந்த மாதிரி சைல்ட் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி அப்படி இருக்கு. சிறுவர்கள் பெண்களா இருக்கிற நேரம் ஹொட்லைன் இருக்கு. உங்களுக்கு 1928க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மகளிரா இருந்து உங்களுக்கு கால் பண்ணீங்கன்னா ஏதாவது பிரச்சனைனா நீங்க உங்களோட கம்ப்ளைண்ட்டை அங்க லட்ஜ் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்க எங்க இருக்கிறீங்கன்றதை தாண்டி நீங்க செய்யக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. இப்ப நாம நினைக்கும் கிராமப்புறங்க பெண்கள் தான் அந்த வன்முறைகளை பொறுத்துட்டு வாழ்றாங்க, அவங்களுக்கு அறிவு இல்லாததால அப்படி என்று, அந்த போதுமான அறிவு இல்லை இல்லாட்டி அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி என்று நினைக்கும். ஆனா உண்மைக்குமே வயலன்ஸ், பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடக்கிறதுல 50% ஹாஃப் அர்பன் ஏரியாஸ்லயும் நடக்குது. இப்ப அது தெரிய வராம இருக்குங்கிறது என்னன்னா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போறோம். இட் டசன்ட் மீன் இட்ஸ் நாட் அ வயலன்ஸ், அதுவும் வயலன்ஸ் தான். அப்படி இருக்கிற நேரம் உண்மைக்குமே கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்களுக்கு அதை எக்ஸஸ் பண்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும், இல்லாட்டி அதுல நிறைய தடைகள் இருக்கலாம். ஆனா நகர்ப்புறம் இருக்கிற ஆட்களுக்கு பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன், பெரிய பெரிய லீகல் எய்ட், அதே மாதிரி இப்ப நிறைய என்ஜிஓஸ் வந்திருக்கு. குறிப்பா பெண்களுக்கு மட்டுமே ஒர்க் பண்ற என்ஜிஓஸ் இருக்கு. அப்படியான இடங்களை நாடி நீங்க குயிக்கா உங்களுக்குரிய சொல்யூஷனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்குரிய அந்த இதுல இருந்து நீங்க விடுபட்டு வரலாம். கண்டிப்பா நீங்க சொல்ற அந்த ஒரு பதில் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அனைத்து பெண்களுக்கும்
போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அடுத்த கேள்வி அதே மாதிரி தான் வந்து வரப்போகுது. என்னன்னா, இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது திருமணத்திற்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ திருமணத்திற்கு முன்னதாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா வேலை தரத்துங்கள்ல அந்த வார்த்தை பிரயோகங்கள்ல யூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரியே வந்து அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து உடைச்சிடும். ஒருத்தவங்க வந்து பேசும்போது அவங்க வந்து வேலையை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விடயம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு பாரதூரமாக்கும் அது அப்படிங்கிற வந்து விஷயம். அடுத்தடுத்து வரக்கூடிய இப்ப கண்டிப்பா. ஜெனரேஷன், இப்போ ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி நடந்துட்டா இன்னொரு பெண் பிள்ளை அனுப்புறதுக்கு அவங்க பயப்படுவாங்க. கண்டிப்பா. அப்ப அது ஒரு செயின் எஃபெக்ட் மாதிரி போயிட்டு இருக்கும். ஆமா. அப்ப ஒரு இடத்தை நாம அதை பிரேக் பண்ணாட்டி ம்ஹும். அது தொடர்ந்து வாரத்துக்கு, அப்ப அந்த எக்ஷனை நீங்க எடுத்து இன்னொருத்தருக்கு பயன் கொடுத்தா கூட உங்களுக்கு அது பிரயோசனமா அமையும், முழு சமூகத்துக்கு. கண்டிப்பா. அதே மாதிரிதான். இப்ப அந்த திருமணத்திற்கு பிறகு வந்து ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகள வந்து எப்படி கட்டுப்படுத்துறது? அதாவது குறிப்பாக சொல்லப்போனா, எனது கணவன் வந்து அடிக்கிறாரு, இல்லாட்டினா வந்து மகன் வந்து அடிக்கிறாரு. அ அண்ணனுக்கு வந்து தங்கச்சி தான் வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். இப்போ உள்ள காலகட்டத்துல அண்ணன் வந்து தங்கச்சிய வந்து துன்புறுத்தலா இருக்கட்டும், நிறைய விடயங்கள் வந்து இருக்குது. சொல்லாத நிறைய விடயங்கள் கூட இருக்குது. இது எப்படி வந்து கட்டுப்படுத்துறது? திருமணமான பெண்கள் அப்படின்னு வரும்போது ஸ்டட்டிஸ்டிக்கல் வைஸா நாங்க பார்த்தோம்னா 15ல இருந்து 49 வயசுக்கு உட்பட்ட திருமணமான பெண்கள், அவங்கள 17% பெண்கள் டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு உட்படுறாங்க. டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லும் போது சாதாரணமா ஒரு பெண்ணால வாழ்ற வாழ்க்கையை விட துன்புறுத்தல்களோட, கஷ்டங்களோட, உளவியல் ரீதியா இருக்கட்டும், உடல் ரீதியா இருக்கட்டும், பாலியல் ரீதியா இருக்கட்டும், அப்படியான கஷ்டங்களோட வாழ்றதுதான் டொமஸ்டிக் வயலன்ஸ். இப்படியான பெண்கள்ல, திருமணமான பெண்கள்ல 15ல இருந்து 49 வயசுக்கு உட்பட்டார்கள் 17%. இலங்கையில இது 2016 ஸ்டாட்டிஸ்டிக். இப்ப அப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட 10 வருஷம். இப்ப இன்னுமே இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி கல்யாணம் முடிச்சவங்க, வயசு வேறுபாடு இல்லாம திருமணம் ஆனவங்களையே ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு உட்படுறாக்கள் 2%, 2016 டேட்டா படி. அப்ப அப்படி பார்க்கும்போது 2%ங்கிறது நமக்கு 2 தென்பட்டாலும் இலங்கட பாப்புலேஷன் 2 கோடிக்கு மேற்பட்ட மக்கள் எடுத்து பார்க்க அதுல பெண்கள் கிட்டத்தட்ட ஹாஃப் கிட்ட இருக்கிறார்கள் பார்க்கக்குள்ள வேற ஒரு பெரிய நம்பர். அப்ப அப்படி பொறுத்துட்டு வாழ்றாங்களா? ஒவ்வொரு இயரும் 1,30,000 கம்ப்ளைண்ட் வருது டொமஸ்டிக் வயலன்ஸ் மட்டும். இதுல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 1,30,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்தாலும் அதுல 1 to 2% தான் எக்ஷன் எடுக்காங்க. 1,30,000 முறைப்பாடு வருது, ஆனா ஒரு 1 to 2% தான் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ணி அதுக்குரிய எக்ஷன் எடுக்காங்க. ஸோ இங்க ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம யோசிக்கணும். இப்படியான போலீஸ் ஸ்டேஷன் இருக்கி, லீகல் எய்ட் இருக்கி, இப்படியான நடைமுறைகள் இருந்தாலும் ஏன் நாங்க தயங்குறோம்? நிறைய பேர் வந்து ஒரு சைலண்டா இருக்கிறது, அந்த அந்த அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பொறுத்துட்டு இருக்கிறது தான் பெண்மைக்கு அழகுன்னு நினைக்காங்க. அது தவறு. நாங்க தமிழா இருக்கட்டும், இல்லாட்டி தமிழ் பேசுற மக்களா இருக்கிறதால நான் சொல்றேன், நம்ம பார்த்த பெண்கள், நாம படிச்ச பெண்கள், கண்ணகியா இருக்கட்டும், ஈவன் மாதவியா இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செஞ்ச பெண்கள் நாங்க பாக்குற பெண்கள். ஸோ எனக்கு வந்து வாய் மூடி இருக்கிறது தான் பெண்மைன்னு நீங்க நினைக்கிறது முட்டாள்தனம். உங்களுக்கு நான் நிறைய பெண்களுக்கும் அட்வைஸ் பண்றது இதுதான், வாழ்ந்துட்டோம், ஒரு 20 வருஷம் வாழ்ந்துட்டோம்ங்கிறதுக்காக வேண்டி வாழப்போற இன்னும் ஒரு 20 வருஷத்தை நீங்க வேஸ்ட் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. ஓகே, நெகோசியேட் பண்ணுங்க, நீங்க 7 வரைக்கும் போராடுங்க, பட் அதுக்கு ஒரு எக்ஸ்டெண்ட் இருக்கு. இலங்கையில 350 பெண்கள் ஒரு வயலன்ஸா, ஏதோ ஒரு வன்முறையால இறந்து போறாங்க ஒவ்வொரு வருஷம். அதுல 100 பேரு டொமஸ்டிக் வயலன்ஸால இறந்து போறாங்க. அது ஒரு பெரிய நம்பர். ஒவ்வொரு வருஷமும் இத்தனை முறைப்பாடு வருது, அதுல ப்ரொசீட் ஆகுறது 1 to 2%. இப்படி இருக்கிற நேரம் 350 பேர் சாகக்குள்ள 100 பேர் இதால சாகுறாங்கன்னா அது கட்டாயம் நாங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். நான் சொன்ன நீங்க 100 பேருங்கிறது இப்ப சாதாரணப்பட்டால் 100 உயிர், இந்த 100 தாய், இந்த 100 பேர் குழந்தைகள், அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது ஒரு பெரிய விஷயம். அப்ப ஏன் நீங்க எக்ஷன் எடுத்திருந்தா, இல்லாட்டி சூசைட் பண்றாங்க நிறைய பேர். அதுக்குரிய உரிய டேட்டா இல்லாட்டியும் நிறைய பேர் சூசைட் பண்றாங்க அதுல இருந்து விடுபட்டு வரதுக்கு. அதால அந்த பிள்ளைகள எதிர்காலம், அந்த குடும்பத்துடைய அப்படியே ஒளிஞ்சு போகுது. அதுக்குரிய எக்ஷன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஏழுமெண்டா, அதுக்கு ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் உங்களோட வாழ்க்கையை மாத்த போகுதுண்டா, ப்ளீஸ் டூ இட். அதை கட்டாயம் பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணும்போது கட்டாயம் உங்களுக்குரிய சொல்யூஷன் கிடைக்குதா கிடைக்கலையா, அதுக்கு ஒரு டைம் எடுக்குதாங்கிறத தாண்டி அந்த ப்ரொசஸ்ல இருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சரி விடுபட்டு ஒரு ரீஹபிலிட்டேஷன் அப்படி என்று சொல்லலாம். ஆனா அதுல இருந்து விடுபட்டதுக்குரிய ஒரு நோக்கத்தை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம். விடுபட்டுட்டேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அது ஒரு மென்டலி காலம் தாண்டியும் அது இருக்கலாம். ஆனா ஒரு ஸ்டெப்
ஒரு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்டா இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டொமஸ்டிக் வயலன்ஸை பத்தி நம்ம பேசியாச்சு. கண்டிப்பா நாங்க இந்த காலகட்டத்துல வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆன்லைன் சைபர் கிரைம் தான். அதாவது பெண்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமாக, குறிப்பாக சொல்ல போனா ஃபேஸ்புக்லயோ, வாட்ஸ்அப்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ எல்லா சமூக வலைத்தளங்களூடாக ஒரு பிரச்சனை உண்டாகிட்டு தான் இருக்கு. அதாவது ஒரு பெண் வந்து ஒரு அழகான ஒரு ஆடை அணிந்து போறாரோ, இல்லாட்டினா வந்து அவங்க கட்டையா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்களோ, எல்லாருமே வந்து கீழே கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து ரீல்ஸ் செஞ்சு போடுறாங்க, என்ன விதமான போட்டோஸ் போடுறாங்களா இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து இப்படியான ஆடைகள் அணிவதால தான் வந்து அதிகமான துஷ்பிரயோகங்கள் வந்து நடக்குது அப்படின்னு. ஆடை பாதி ஆள் பாதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கருத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த ஆடைனாலதான் வந்து துஷ்பிரயோகங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டா இந்த கருத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு குறிப்பிட்ட மியூசியத்துல அந்த ரேப் பண்ண விக்டிம்ஸோட ஆடைகள் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு பிறந்த குழந்தை பிறந்து கொஞ்சம் மாசங்களே ஆன அந்த பிள்ளையோட உடுப்புல இருந்து ஒரு முஸ்லீம் உடுப்பு, ஃபுல்லா கவரான உடுப்பு, நோமலா போடக்கூடிய எல்லா ஆடைகளும் இருக்கும். அப்ப அப்படின்னு பார்க்க ஒரு ஒரு குழந்தைய வந்து யாருமே ஒரு இன்டிமேட் நோக்கத்துல பார்க்க மாட்டாங்க. அப்ப அப்படிப்பட்ட நோக்கத்துல பார்த்து அந்த பிள்ளைக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாருல தப்புன்னு நாங்க யோசிக்கணும். அப்ப அவங்களோட ஆடையில தப்பா இல்ல பாக்குறவங்கள தப்பாண்டு. இன்னொரு விஷயம் என்னடா, ஆன்லைன் பிரசன்ஸ் அப்படின்னு வரும்போது இப்ப நான் இந்த ஆடை போடுறேன், நான் என்ன பேசுறேன், அதுக்கு வரக்கூடிய அந்த அட்டாக் வந்து எல்லா பக்கத்தாலையும் வரலாம். அதை வந்து நான் அக்செப்ட் பண்ணணும். அப்பதான் நான் ஆன்லைன் பிரசன்ஸுக்கு போகலாம். இப்ப நாங்க சும்மா கதைக்கிறது காத்துல பீத்திடும். ஆன்லைன்ல நாங்க ஏதாவது செஞ்சா அது கட்டாயம் காலத்துக்கும் இருக்க போகுது. ஸோ அதுக்கு நான் எல்லாரும் செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்லல. ஆனா அப்படி வரக்குள்ள அதை நீங்க ஃபேஸ் பண்ற அளவுக்கு நீங்க இருக்கணும். இல்ல நான் ஆன்லைன்ல வீடியோ போட்டுட்டேன், யாரோ ஒருத்தர் தப்பா மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, நான் சூசைட் பண்ண போறேன்டா, அது உங்களோட முட்டாள்தனம். எனக்கு தெரியும் இப்படி வார எல்லாரையுமே நாம எதிர்பார்க்கலாம். ஆன்லைன்டா என்ன, யாருக்கு எப்படி கமெண்ட் பண்ணணும்ண்டு. ஏண்டா நிறைய பேர் இப்ப ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வரக்க அன்னோன் பர்சன்ஸ், அவங்க யாருன்றே தெரியா, ஃபேக் அக்கௌண்ட் நிறைய இருக்கும். அப்ப அப்படி இருக்கும்போது பெண்கள் இப்படி ஒரு சின்ன விஷயம் நடந்துட்டதுக்காக வேண்டி ஒரு பெரிய முடிவெடுத்து ஒரு பெரிய உங்களோட சுத்தி இருக்கிறாக்களுக்கு பாதிப்பு வர வகையில முடிவெடுக்கிறது முட்டாள்தனம். அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கலாம். ப்ரொசஸ் வந்து இப்ப ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் சேஃப்டி ஆக்ட் வந்து ஆன்லைன்ல சேஃபா இருக்கிறதுக்குரியது. நிறைய பேர் எதிர்த்தாங்க, வந்துட்டு வைப்போம். ஆனா அதை யூஸ் பண்றது யாரு? ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது நிறைய யூத். ஆனா நாம அதை யூஸ் பண்றது இல்லை. பொலிட்டீஷியன்ஸ் யூஸ் பண்றாங்க. இப்படி ஒன்று இருக்கி அவங்களுக்கு யாராவது பேடா கமெண்ட் பண்ணா அப்படி யூஸ் பண்றாங்க. ஆனா நாம யூஸ் பண்றோம் இல்லை. உங்களுக்கு ஏதாவது அநீதி நடந்த மக்களுக்காக வேண்டித்தான் அது மாதிரியான சட்டங்கள் எல்லாம். அப்ப நீங்க இனிஷியேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு அநீதி நடந்து ஸ்டில் நீங்க ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண போறேன்னுடா அதை வந்து உரிய அத்தாரிட்டிக்கு நீங்க கொண்டு வாங்க. அப்ப இன்னும் அந்த தளம் வந்து சேஃபா இருக்கும். அதையும் தாண்டி நான் சொல்றது, பெண்களா இருக்கும் போது உங்களுக்கு இப்ப நேரடியாவே இவ்வளவு பிரச்சனை வருதுண்டா, ஒரு திரைக்கு பின்னால இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் வரும். இப்படி பிரச்சனை வந்தாலும் அதை கம்ப்ளீட் பண்றதுக்கான நிறைய நடவடிக்கைகள் நீங்க ஒரு கேஸ் போடலாம். இல்லாட்டி ஆன்லைன் கம்ப்யூட்டர் கிரைம் செக்ட் அப்படி இருக்கு. ஆன்லைன்ல வரக்கூடிய இல்லாட்டி கம்ப்யூட்டர் அந்த டிவைசஸ் சம்பந்தமா வரக்கூடிய, இப்ப வந்து சைபர் லோ வந்து இப்ப டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டு வந்துக்கிறதால நாட்டுல சைபர் லோ, சைபர் கிரைம்ஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்றது அதை வந்து இன்னும் இஃபெக்டிவ் ஆக்கிட்டு வராங்க. ஸோ அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. ஆனா மேலைத்தேய நாடுகள் மாதிரி உடனடியா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள கண்டுபிடிச்சி ட்ரெக் பண்ற அளவுக்கு நம்ம நாட்டுல அந்த சிஸ்டம் இல்லை. ஸோ நீங்க எதிர்பார்க்கல ஒரு வீடியோ வந்துட்டு என்னை பத்தி தவறா வந்துட்டு இல்லாட்டி கமெண்ட் வந்துட்டு அது ஃபுல்லா ரிமூவ் ஆகும்னு நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் பிரசன்ஸுக்கு வர பெண்கள் நாம இதை, எனக்கு தெரியும் இப்ப நான் ஒரு போட்டோ ஷேர் பண்ணா யாரு லைக் பண்ணுவாங்க இல்லாட்டி ஏதாவது கமெண்ட் பண்ணுவாங்கன்னு அந்த அந்த ஐடியாவோட வாங்க. வந்ததுக்கு பிறகு இப்படி செஞ்சுட்டாங்க. இப்ப வந்தவன் இல்லாட்டி கமெண்ட் பண்ணவன் யாருண்டே தெரியாம நீங்க உங்களோட உயிருக்கோ இல்லாட்டி உங்களை சுத்தி இருக்கிறாக்களுக்கோ ஒரு ஒரு அநீதி இழைக்கிறது, அது ஒரு பெரிய முட்டாள்தனம். சோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்சம் சில ப்ரிகாஷன்ஸ் எடுத்தாலும் ஓகே. தெரியாதவங்களோட கான்டாக்ட் பண்றது, மெசேஜ் பண்றது, இல்ல அவங்க தானே அப்படி செய்யறாங்க நான் மாறணுமா அப்படின்டா, ப்ரிகாஷன் இஸ் பெட்டர் தேன் ப்ரிவென்ஷன். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் தயார்படுத்திட்டு தெரியாதவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணாம, தெரியாத லிங்க்களை கிளிக் பண்ணாம அப்படி இருக்கிறது நம்மளுக்கு ஒரு சேஃப்டி. அதையும் மீறி ஏதாவது நடந்தா நீங்க ஆக்ஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு யாராவது தேவையில்லாம மெசேஜ் பண்றாங்க, அவங்களை பிளாக் பண்ணணும் இல்லாட்டி யாருன்னு பார்க்கணும்னா நீங்க உரிய மயில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
கம்ப்ளைண்ட் பண்ணி சைபர் கிரைமுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அது யாருன்னு பார்க்கலாம், இல்லாட்டி அவங்கள கட்டுப்படுத்துவாங்க. ஸோ அதுக்குரிய அது வந்து ஒரு இன்னுமே இனிஷியல் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இன்னுமே அது வளர்றதுக்கு மேலைத்தேய நாடுகள்ற அளவுக்கு வாரத்துக்கு இன்னும் காலம் போகலாம். பட் ஸ்டில் அதை நீங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு நன்மையா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஆன்லைன்லயா இருக்கட்டும், இல்லாட்டினா வந்து நிறைய பேர் வந்து போட்டோஸ் போடுறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. அப்படி போட்டாலுமே வந்து ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் போடுவேன், யாரா இருந்தாலும் என்ன அப்படிங்கிற மாதிரி தைரியமா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வர்ற கமெண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து தற்கொலை பண்ற அளவுக்கு வந்து போறாங்க. நிறைய பேர் மென்டலி எஃபெக்ட் ஆறாங்க. அதை சொல்ல இயலாம அழுகுறாங்க, எனக்கு இப்படி லைக்ஸ் வரல, இப்படி பேடா கமெண்ட் பண்ணிட்டாங்கண்டு. இந்த பிரசன்ஸ் உண்டு வரக்க, ஆன்லைன் பிரசன்ஸ் வரக்க நீங்க இப்படி எல்லாம் நடக்கும்ங்கிற ஐடியாவோட வாங்க. அதுதான் இந்த கருத்து. கண்டிப்பா இப்படியான விஷயங்கள் வந்து நிகழ்ந்துட்டு தான் இருக்குது. அப்படியான ஒரு தவிர்க்க முடியாத காரணங்கள் நிகழ்ந்துருச்சு, உங்களுக்கு வந்து மனதளவுல நீங்க பாதிக்கப்பட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கான சட்ட நடவடிக்கைகள்லாம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இன்றைய தினம் வந்து மகளிர் தின ஸ்பெஷலா வந்து உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெண்ணா, ஒரு வலுவான ஒரு பெண், அதுவும் தைரியமான ஒரு பெண், சமூகத்துல வந்து ரொம்ப சொல்ல போனா வந்து இப்போல காலகட்டத்துல ஒரு வார்த்தை பிரயோகமா சொல்ல போனா செம்மையா அழகா கெத்தா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு சட்டத்தரணியா இருந்து நம்ம பெண்களுக்கு வந்து சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. நான் முக்கியமா சொல்ல வேண்டிய விஷயம் பெண்களுக்கு அப்படின்னா, நீங்க எப்படி நீங்க வந்து ஒரு சட்டத்தரணியா இருக்கணும், இல்லாட்டி ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பெரிய பெரிய படிப்பு படிச்சுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்ககிட்ட இருக்கிற திறமையை வச்சு நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒன்றை வச்சு ஃபைனான்சியலி இண்டிபெண்ட் ஆகுங்க. ஒரு ஆணுக்கு எதிராக போகணுங்கிறது மட்டும் ஃபெமினிசம் கதைக்கல. நான் இங்க ஆணுக்கு எதிராக ஆண் செய்யறதெல்லாம் நான் செஞ்சா ஃபெமினிஸ்ட் அந்த விஷயம் இல்லை. ஆனா ஆண்ல அவர் செய்யறதையும் தாங்கிட்டு, இல்லாட்டி அவர் செய்யற கொடுமைகளை தாங்கிட்டு நீங்க நிறைய பெண்கள் பொறுத்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவங்களுக்கு ஒரு ஃபைனான்சியலி ஒரு 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 ஸ்டெப் பேக் அவங்களுக்கு இல்லை. ஏன்னடா அந்த பேக்ரவுண்ட் இல்லாததால எப்படியோ பிள்ளைகளை வளர்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி அதுக்கு மேல நாங்க சாப்பிடுறதா இருக்கட்டும், நிறைய பேர் சொல்றாங்க இனி என்ன செய்யற, உடுப்பு வாங்கி தர, சாப்பிட, இதுக்கெல்லாம் அவர் தானே தேவை. அப்படின்னு இல்லாம உங்களால என்ன இயலுமோ சின்னத்துல இருந்து நீங்க என்ன இப்ப முந்தி இருந்ததை விட இப்ப நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. படிப்பே வராதாக்கெல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ், இன்ஸ்டாகிராம் பேஜ்ல எல்லாம் அவ்வளோ க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. ஸோ யூ கேன் டூ சம்திங். இப்போ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியா உங்களை பலப்படுத்துங்க. அடுத்தது வந்து குடும்பத்திலையும் பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களோட பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, பேசுங்க. பெண்ணா இருந்தா வாயை மூடி இருக்கணுங்கிற அந்த காலம் இனியாவது முடியட்டும். உங்களை பேச சொல்லி கொடுங்க, வாய் திறந்து பேச விடுங்க. அவங்க ஏதாவது சொல்ல வந்தா எந்தா அவங்க உண்மையுமே பாதிக்கப்பட்டிருந்தாலும் முதலாவது ஓடி வர்றது பெற்றோர்கள்ட்ட தான். நீ ஏன் அப்படி போன, நீ ஏன் அந்த உடுப்பு போட்ட, நீ ஏன் அந்த டைம்ல போன, அப்படி இல்லை. சேஃபா இருக்கிறது ஓகே, பட் அப்படி செய்யறது அவங்களோட குத்தம் இல்லைன்னா அவங்கள வளர விடுங்க. வீட்டுல இருந்து அதை ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். சிஸ்டர்ஸ் பிரதர்ஸா இருக்கட்டும், அம்மா அப்பாவா இருக்கட்டும், ஒரு ஆணுக்கும் ஆண் வந்து அந்த உடல் ரீதியா உள ரீதியா சக்தியா இருக்காங்க. அதை நாம எக்ஸெப்ட் பண்ணத்தான் வேணும் கட்டாயமா. பெண் வந்து உடல் ரீதியா இருக்கட்டும் உள ரீதியா இருக்கட்டும் சில சிக்கல்களுக்கு உள்ளாத்தான் வேணும். ஒரு குழந்தைய பெண் தான் பிறப்பிக்கணும். அப்படியான சில விஷயங்கள் அது பை நேச்சர் அது அப்படியே இருக்கு. ஸோ அப்படி இருக்க அதை வந்து மதிங்கி அதை எப்படி நாங்க ஒரு பெண் இப்படியான சிக்கல்களுக்கு உள்ளாக்க நாங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும், ஆனண்டா ஒரு இப்படி ஒரு சலுகை, பெண்ணண்டா அப்படி இல்லைங்கிறத வீட்டுல இருந்து அவங்களுக்கு அப்படி இல்லைங்கிறத சொல்லி கொடுங்க. அப்ப நாளைக்கு அவங்க ஒரு கஷ்டமான வாழ்க்கைக்குள்ள போக அதுல இருந்து மீண்டு வர எப்படி எனக்குண்டு ஒரு கோ டு பீப்புள் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை தந்து சாகுறதை விட வாழ்க்கை இல்லாம இருக்கிறது எவ்வளவோ பெட்டர். சோ அப்படி ஒரு சொல்யூஷனுக்கு வருவாங்க. அப்படி பெண்களை பலப்படுத்துங்க. அதான் என் கைண்ட் ரிக்வெஸ்ட். அதான் நீங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்து, பெரிய மெசேஜ். கண்டிப்பா நீங்க இன்றைய தினம் வந்து மகளிர் தின சிறப்பு அதுமா வந்து ரொம்ப அழகான விஷயங்கள் எல்லாம் எங்களுக்காக வந்து சொல்லியிருந்தீங்க. எல்லா விடயங்களுமே வந்து குறிப்பாக பெண்கள் வந்து கட்டாயம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். குறிப்பாக சொல்ல போனா திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்றாங்க, முக்கியமாக சொல்ல போனா ஆன்லைன்ல ஒரு பெண் வந்து போட்டோஸ் போட்டாலோ ரீல்ஸ் போட்டாலோ என்ன மாதிரியான விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்றாங்க. குறிப்பாக தங்கைகளா இருக்கட்டும் அக்காகளா இருக்கட்டும் இல்லாட்டினா வந்து ஒரு மகளா இருந்துட்டு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டுல இருந்து ஃபேஸ் பண்றாங்க, வேலை தரத்துல இருந்து
வேலை நிறுவனத்துல இருந்து வார்த்தை பிரயோகங்களா இருக்கட்டும், டொமஸ்டிக் அந்த மாதிரியான வயலன்ஸ் வந்து வேலை தரத்திலயுமே வந்து நடைபெறுது. அப்படியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா சட்டத்துல வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு இன்றைய தினம் வந்து மகளிர் தின ஸ்பெஷல் அதுமா வந்து ரொம்ப நிறைய விடயங்கள் வந்து, அதாவது பெண்கள் கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய விடயங்களை வந்து எங்களோட வந்து கலந்துரையாடி இருந்தாங்க சட்டத்தரணி அர்ஷதா அவர்கள். இவ்வளோ நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப அழகா, நேர்த்தியா, தைரியமா வந்து பதில் சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழே வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துகளையும் நன்றிகளையும் வந்து தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. எனக்கும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது, அதுவும் மகளிர் தினத்துல பெண்களுக்கு முக்கியமான இப்படி ஒரு விஷயத்த பேச கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். அதுவும் ஹரிணியோட ஷேர் பண்ண கிடைச்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆதவன் டிவி. நன்றி எல்லாருக்கும்.